அனைவருக்கும் வணக்கம். கடவுளுங்க கிட்ட சண்டைய மூட்டி விட்ட ஒரு தமிழ் அவர் யாருன்னு தெரியுங்களா? அவர்தான் ஏபி நாகராஜ். சரஸ்வதி சபதம் அப்படின்ற படத்துல பார்வதி, சரஸ்வதி, லக்ஷ்மி இந்த 3 கடவுள்களுக்குள்ள சண்டைய மூட்டி விட்டவர் தான் நமது ஏபி நாகராஜ் அவர்கள். இன்னைக்கு நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சிவபெருமானையோ முருகனையோ நினைச்சா நம்ம நினைவுல தோன்ற ஃபர்ஸ்ட் உருவம் சிவாஜி கணேசன், அடுத்தது மாஸ்டர் ஸ்ரீதர். ஒரு தலைமுறைக்கே கடவுளோட பிம்பத்தை சினிமால செதுக்கியவர் தான் அருட்செல்வர் ஏபி நாகராஜன் அவர்கள். 1950, 60களில் இந்த பகுத்தறிவு இயக்கங்களுடைய தாக்கத்தால புராண படங்கள்ல பின்தள்ளப்பட்டுச்சு. அதே மேடையில கடவுளுக்குள்ள தர்க்கம் பேசும் பாத்திரங்களா உருவாக்கி ஒரு ஆன்மீக புரட்சியை பண்ணியவர் தான் ஏபி நாகராஜ் அவர்கள். சரஸ்வதி சபதம் ஏபிஎன்னோட ஒரு திரைக்கதை மேன்மைக்கு ஒரு சான்று. கல்வி, செல்வம், வீரம் ஆகிய 3 முக்கியத்துவத்தையும் தெய்வங்களை வச்சு உணர்த்தி இருப்பாரு. இதுல யார் உயர்ந்தவன்னு கடவுளையே மோத விட்டுருப்பாரு. கல்வி இல்லைன்னா செல்வம் இல்ல, செல்வம் இல்லைன்னா வீரம் இல்ல இந்த வாதங்களை எழுப்பும் போது கடைசியா அவரு தர்ற தீர்வு மிக ஆழமானது. கல்வி, செல்வம், வீரம் இந்த 3ம் ஒன்றிணைந்து இருந்தாதான் வாழ்க்கை முழுமை பெறும்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இது வெறும் வசனம் அல்ல, வாழ்க்கையில சமநிலையை எடுத்துரைக்கும் ஒரு கோட்பாடு. அடுத்தது திருவிளையாடல். திருவிளையாடல் படம் ஒரு சாதாரண புராண கதை இல்ல, அது தெய்வங்களை மக்களோட நெருக்கமா கொண்டு வந்த ஒரு படைப்பு. சிவன், முருகன், விநாயகன் ஆகியோரை எட்டாத உயரத்துல வைக்காம ஒரு தமிழ் குடும்பத்துல பாச போராட்டமா மாத்தினாரு. ஞான பழத்துக்காக சண்டை போடும் பசங்க, அவங்க சமாதானப்படுத்தும் தந்தை, அந்த மாதிரி ஒரு தெய்வ குடும்பம் ஏதோ நம்ம வீட்டு திண்ணையில அமர்ந்து பஞ்சாயத்து பண்ண மாதிரி இருக்கும். கருமிக்கும் சிவபெருமானுக்கும் இடையில நடக்கிற வாதம், நக்கீரனுக்கும் சிவனுக்கும் இடையில நடக்கிற வாதம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல கேள்வி கேட்கறதுக்கு இடம் உண்டு அப்படின்னு வலியுறுத்திய ஒரு சீன்கள். புராண படங்களை தாண்டி தமிழர்களுடைய வீர வரலாற்றையும் திரையில பதிவு செஞ்சாரு. ராஜராஜ சோழன் முதல் சினிமாஸ்கோப் திரைப்படம் தஞ்சை பெரிய கோலை எழுப்பிய மாமன்னனின் வாழ்க்கையை பிரம்மாண்டமா வெளிப்படுத்துச்சு. அடுத்தது வைணவ ஆழ்வார்களின் வரலாற்றை திரையில் கொண்டு வந்த திருமால் பெருமை. அது மாத்திரம் இல்லாத கொங்கு தமிழ் வட்டார வாழ்க்கைய முதல்ல சினிமால கொண்டு வந்த முக்கிய முயற்சி மிக்கலை பெற்ற மகராசி. இந்த ஜானர்ஸ் இல்லாம தில்லானா மோகனாம்பாள் அப்படின்ற ஒரு படம் இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேசப்படுற ஒரு படம். நாதஸ்வரம், பரதநாட்டியம் அது மாதிரி போன்ற கலைகளை வணிக ரீதியா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் ஏபிஎன். நவராத்திரி ஒரே கதையில 9 உணர்ச்சிகளை காட்டும் ஒரு கேரக்டர். இதுல சிவாஜி கணேசன் 9 வேடத்துல நடிச்சாரு. உலக சினிமாவே திரும்பி பார்த்துச்சு. அடுத்தது அவருடைய 3 பெரிய சாதனை. ஒண்ணு, அந்த காலத்திய தொழில்நுட்பம். நாடகத்துல வெறும் ஸ்கிரீன்ல போட்டுட்டு பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு பெரிய செட்டை போட்டு பண்ணாரு. அடுத்தது பெரிய செட்டுகளோட அதை திரைப்படமாவும் மாத்தினாரு. அடுத்தது கேவி மகாதேவனோட இசை. அவருடைய இசையும் அந்த பாடல்களும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது. அதே மாதிரி மொழி, செந்தமிழோட கம்பீரத்தை இழக்காம பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் அந்த வசனத்தை உருவாக்கினார். ஏபிஎன் ஒரு வெறும் இயக்குனர் இல்ல, அவர் ஒரு கலை தீர்க்கதரிசி. அழிவின் விளிம்பில் இருந்த புராண வரலாற்று படங்களை திரும்ப உயிர்ப்பித்து தமிழ் சினிமால இன்னைய வரைக்கும் பேசுற மாதிரி பெருமையா மாத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம பாகுபலியை பத்தி வியந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் விதை போட்டவர் அவர்தான். திரையில கடவுளை பார்க்கும்போது நம்மளுக்கு உடனே ஞாபகம் வர்றது திரு ஏபிஎன் அவர்கள் தான். அவர் விட்டு சென்ற இந்த கலை பொக்கிஷம் என்னைக்குமே அழியாதவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.
இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.